மதுரை மாவட்ட பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்களுக்கு எனது மாலை நேரத்து வணக்கம். ஆனால் இப்போ 4-5 நாளாக டெய்லி பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறோம். அதில் இல்லாத கேள்விகள் இப்போ புதுசாக மத்தியானத்து வரை ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த அமைச்சர் பொன்முடி தொடர்பாக எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போராட்டங்கள் அதான் ஜனநாயக நாட்டில் போராட்டம் நடத்துறது யாரும் தடுக்க முடியாது. நம்ம இந்தியாவிலேயே அதிக சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், அப்புறம் பத்திரிகை சுதந்திரம், அதோட மிகப்பெரிய சுதந்திரம். இதில் அடக்குமுறை செய்வது என்பது அது கண்டிக்கத்தக்கது. சார், நீங்க இன்னைக்கு ஆளுநரை சந்திச்சு பேசுறதா, பொன்முடி விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்திச்சு பேசுறதா தகவல் வெளியாயிருந்துச்சு. அது சம்பந்தமா எதுவும் சந்திப்பு இல்ல அது ரூமர் தான். யாருமே இது இல்லாம சும்மா யாரோ ஒரு கிளப்பி விட்டுருக்காங்க. வேற குறிப்பா மாநில சுயாட்சி தொடர்பாக ஏற்கனவே கலைஞர் அவர்கள் 1974 ஒரு குழு போட்டு அதான அறிக்கையெல்லாம் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நிலைமையில முதலமைச்சரும் இப்போ ஒரு குழு உயர்நிலை குழுவா போட்டிருக்காங்க. இந்த குழு எந்த வகையில இதா இருக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கலைஞர் 1974 இல்ல, 1969 ஒரு ராஜமன்னார் குழு அறிக்கை போட்டு 71 அந்த ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அதனுடைய அடிப்படையில் பாரத பிரதமர், அன்றைக்கு பாரத பிரதமர் இருந்த இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அதுலேயும் அவங்க எதுவுமே பதில் சொல்லலை. இருந்தா கூட இன்னைக்கு அதெல்லாம் சுட்டி காட்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய அவசியங்கிறது எதுவும் தேவையில்லை. நீட் தேர்வுங்கிறது முடிஞ்சு போச்சு. அதுவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஜிஎஸ்டி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது, யோசிக்கப்பட்டது. பிஜேபி ஆட்சி காலத்தில் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. அது பிறகு இவ்வளவு சூழ்நிலைக்கிடையில் இப்போ சுயாட்சிங்கிறது இதில் எல்லா பிரச்சனைகளையும் மறைக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு திட்டமா ஒவ்வொரு யோசனைகளுக்கு அறிவிச்சிருக்காங்க. சார், இந்த அரசு பேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே பழுதாகி நிற்கிது. அது பொதுமக்களும் நிறைய சிரமப்படுறாங்க. இல்ல, பேருந்துகளை பொறுத்த மட்டும் எல்லா பேருந்தும் லாபத்தில் ஓடுதாங்கிறது இப்ப சந்தேகம். நிச்சயமா நஷ்டத்தில் தான் இயங்கணும். ஆனா அதற்கு மாநில அரசு என்னன்னா அதுக்கு தகுந்தாப்புல மானியங்களை கொடுத்து போக்குவரத்தை மேம்படுத்தணும். அதாவது மாநில அரசு எதையுமே மேம்படுத்த முடியாமல், இன்றைக்கு அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள பேசிட்டு இருக்கோம். கண்டிக்க வன்மையாக கண்டிக்க நாட்கள் போட்டு விட்டுருக்கேன். நிச்சயமா கடுமையான நடவடிக்கை எடுக்கும். பள்ளிக்கூடங்கள்ல காவல்துறை, பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்ல பொது இடங்கள்ல எங்கெங்க பிரச்சனை வரும்னு கண்டறிந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.